உங்களுடைய ஆன்லைன் கல்வியை மேலும் இலகுவாக்க சாகியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் வணக்கம். அப்போ இன்றைய தினம் நாம் படிக்கிறது இந்த ஓரிட காற்றுகள் சம்பந்தமாக படிக்க போகிறோம். அப்போ அதுக்கு முன்னுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த வளிமண்டல சுற்றோட்டத்தை 3 வகையாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி. அப்போ வளிமண்டல சுற்றோட்டம், அதுல முதலாவது வகை நம்ம சொன்னோம் மேற்காற்றுகள். இந்த மேற்காற்றை பார்த்தீங்கன்னா, இந்த மேற்காற்றுகள்ல பிரதானமானது நம்ம சொன்னோம் வியாபார காற்று, அடுத்தது 2வது மேலை காற்று, மேலை காற்றுகள், அடுத்தது 3வது முனைவு காற்று. இப்படி இந்த மேற்காற்றோட்டத்தை 3 வகையாக நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். அடுத்து இதுல இந்த வளிமண்டல சுற்றோட்டத்தினுடைய 2வது வகை எப்படின்னா நம்ம படிச்சோம் இந்த சூறாவளிகள் சம்பந்தமாக. அப்போ இந்த சூறாவளிகள்ல நம்ம 2 வகையா படிச்சோம், அயன சூறாவளிகள், அடுத்தது பார்த்தீங்கன்னா இடைவெப்ப சூறாவளிகள். இன்றைக்கு இந்த வளிமண்டல சுற்றோட்டத்தினுடைய 3வது வகை தான் இந்த ஓரிட காற்றுகள். அப்ப இந்த ஓரிட காற்றுகள் சம்பந்தமாக தான் இன்னைக்கு நாம படிக்க போறோம். ரைட். இப்ப இந்த ஓரிட காற்றுகள் அப்போ ஓரிட காற்றுகள்னா என்னன்னு சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேற்காற்றுகள், அடுத்தது நம்ம பார்த்த சூறாவளி, இது 2ம் பாரிய பிரதேசத்துல தாக்கத்தை செலுத்தக்கூடியது. ஆனா இங்க ஓரிட காற்றுகள் அப்படின்றது குறிப்பிட்ட பிரதேசத்தில் மாத்திரம் வீசுகின்ற காற்றுகள், அதாவது குறிப்பிட்ட லேண்டுக்குள்ளால மட்டும் வீசுற காற்றுகளை தான் நம்ம சொல்ல போறோம் ஓரிட காற்றுகள் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஓரிட காற்றுகள்ல நம்ம 3 வகையாக பிரிக்கலாம், அதாவது 3 வகையாக பாகுபடுத்தி அவதானிக்கலாம். இதுல முதலாவது வகைப்பாடு என்னன்னா நம்ம சொல்லலாம் பருவ காற்றுகள். அடுத்தது 2வது வகைப்பாடு நம்ம சொன்னா இந்த தரைக்காற்று, கடற்காற்று ஆகிய காற்றுக்களை ஓரிட காற்றுக்குள்ள அடக்கலாம். அப்ப அடுத்தது தரைக்காற்று, கடற்காற்று. அடுத்தது 3வது வகைப்பாடு நம்ம இந்த மலைப்பாங்கான பகுதிகளையும் பள்ளத்தாக்கு பகுதிகளையும் வீசுகின்ற காற்றை நம்ம இந்த 3வது வகைப்பாட்டிற்குள்ள அடக்கலாம். அப்ப அடுத்தது பள்ளத்தாக்கு மலை பகுதிகளில் வீசுகின்ற காற்றுக்கள். இப்போ இந்த ஓரிட காற்றுகளை இப்படிதான் 3 வகையாக பாகுபடுத்தியிருக்கோம். இப்போ இந்த பருவ காற்றுகள் அப்படின்னா என்ன, அடுத்தது தரைக்காற்றுகள் அப்படின்னா என்ன, அடுத்து பள்ளத்தாக்கு மலைப்பாங்கான பகுதிகளில் வீசுகின்ற காற்றுகள், இந்த ஒவ்வொரு காற்றுகளும் அதனுடைய தன்மை இயல்புகள் பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். ரைட். ஓரிட காற்றுகள்ல முதலாவது வகை இந்த பருவக்காற்றுகள். அப்ப முதலாவது பருவக்காற்று. ரைட். இந்த பருவக்காற்றுகள் அப்படின்னா என்னன்னு சொன்னா, வருடத்துல குறிப்பிட்ட சில பருவத்தில் மாத்திரம் வீசுகின்ற காற்றுகளை நம்ம இந்த பருவக்காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். வருஷத்துல குறிப்பிட்ட சில பருவத்துல மட்டும்தான் என்ன செய்யும், இந்த மாதிரியான காற்றுகள் வீசக்கூடியதாக இருக்கும். ரைட். இதுல இதை நம்ம சிறந்த உதாரணம் மூலமா உங்களுக்கு சொல்லணும்னா, இலங்கை இந்தியாவுக்கு கிடைக்கின்ற இந்த பருவக்காற்றுகள்ல பிரதானமாக இந்த வடகீழ் பருவக்காற்று, அடுத்தது தென்மேல் பருவக்காற்றுகளை சொல்லலாம். அப்போ நம்ம உதாரணம் சொல்றோம், எக்ஸாம்பிள் வட கீழ் பருவக்காற்று, அடுத்தது 2வது தென் மேல் பருவக்காற்று.
தென்மேல் பருவக்காற்று. அப்ப இந்த 2 காற்றுகளை பத்தியும் நம்ம என்ன செய்வோம்னா பார்ப்போம். இந்த பருவக்காற்றுகள் சம்பந்தமா படிக்கிற நேரத்துல நம்ம இந்த ITZZ, அதாவது இன்டர்டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் சம்பந்தமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இடைய அயன ஒருங்கல் வலயம் சம்பந்தமாக. அப்போ நம்ம இடைய அயன ஒருங்கல் வலயம் சம்பந்தமாக கொஞ்சம் விஷயத்தை பார்த்துட்டு நம்ம இந்த பாடத்துக்குள்ள வரலாம். இடை அயன ஒருங்கல் வலயம்னா என்னன்னா, இந்த அயன வலயத்துல காணப்படுகின்ற, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது பூமி. இந்த அயன வலயத்துல என்ன நடக்கும்னா, அதிகமாக சூரிய வெப்பத்தால காற்றுகள் வெப்பமாகி விரிவடைந்து என்ன செய்யும்னா மேலே போகும். அப்போ அந்த டைம்ல அந்த இடத்துல என்ன அமுக்கம், தாள முக்கம் நிலவக்கூடிய மாதிரி இருக்கும். லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய அந்த வளையத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த இன்டர்டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒருங்கல் வலயம். இந்த வியாபார காற்றுக்கள் என்ன செய்யும்னா இரண்டும் சந்திக்கிற அல்லது ஒருங்குற இந்த இடத்தை தான் நம்ம ஒருங்கல் வலயம் அப்படின்னு சொல்லலாம். ரைட், ஓகே. இப்போ இந்த ஒருங்கல் வலயம் என்ன செய்யும்னா, சில சந்தர்ப்பங்கள்ல வட அரைக்கோளத்துல மேக்சிமமும், சில சந்தர்ப்பங்கள்ல தென் அரைக்கோளத்துல மேக்சிமமும் போகும். நம்ம இந்த ஜூலை மாதம் காலப்பகுதியில ஜூலை மாதம் காலப்பகுதியில வட அரைக்கோளத்தினுடைய மேக்சிமம் எவ்வளவு தூரம் போக இயலுமோ அவ்வளவு தூரத்துல என்ன செய்யும்னா இந்த இன்டர்டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் இருக்கும். இந்த சாப்டர் படிக்கிறதுக்கு நம்ம இடையான ஒருங்கல் வலயம்னா என்னன்னு தெரிஞ்சா இன்னும் லேசா இருக்கும். நான் அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். அதையும் பார்த்துட்டு நீங்க ஒருக்கா இதை படிச்சா இன்னும் இலகுவா இருக்கும். அப்போ இங்க என்ன நடக்க போகுது, ஜூலை மாதம் வட அரைக்கோளத்துல மேக்சிமம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஜனவரி கால பகுதிகளில் தென் அரைக்கோளத்துல மேக்சிமம் இருக்கும். அப்ப இது ஜனவரி காலப்பகுதி. ரைட், ஓகே. இப்போ எப்படி இந்த வடகில் தென்மேல் பருவக்காற்றுகள் ஏற்பட போகுதுன்னா, எப்பவும் இந்த தாளமுக்க வலயத்தை நோக்கி உயரமுக்க வலயத்தில் உள்ள காற்றுக்கள் வரும். அது ஏற்கனவே நமக்கு தெரியும். அதாவது ஹை ப்ரெஷர் நிலவுற இடத்துல இருந்து காற்றுக்கள் லோ ப்ரெஷர் நிலவுற இடத்தை நோக்கி விரைந்து வரும். அப்ப நம்ம ஏற்கனவே இங்க சொல்லிட்டோம், இன்டர்டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன்ல லோ ப்ரெஷர் இருக்கும், அதாவது தாளமுக்கம் இருக்கும்னு சொல்லி. இப்ப பாருங்க, ஜனவரி கால பகுதியில் தென்னரை கோலத்துல இந்த இடையன ஒருங்கல் வலயம் இருக்கு. அப்ப இங்க என்ன அமுக்கம் நிலவ போகுது, தாளமுக்கம். அப்ப தாளமுக்கத்தின் போது இங்க தாளமுக்கம் நிலவுற நேரத்துல இது வடக்கு பக்கமாக உயரமுக்கம் நிலவும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் நிலவக்கூடியதாக இருக்கும். இந்த வங்காள விரிகுடா பகுதிகளில் எல்லாம் ஹை ப்ரெஷர் நிலவக்கூடியதாக இருக்கும். ஹை ப்ரெஷர்ல இருக்கிற இந்த காற்றுகள் என்ன செய்ய போகுது, தாளமுக்கத்தை நோக்கி வரணும், இப்படி வரணும். ஆனா நம்ம ஏற்கனவே கொரியோலிஸ் எஃபெக்ட் சம்பந்தமா படிச்சிருக்கோம். அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ரைட், அப்போ இந்த ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு வரணும். அப்போ கொரியோலிஸ் எஃபெக்டால இந்த ஹை ப்ரெஷர் என்ன செய்யுதுன்னா இப்படி நேரா கீழே இறங்காமல் என்ன செய்யுது, வடகிழக்கு. அப்போ நம்ம இத வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு அப்படின்னு திசைகளை மார்க் பண்ணா வடகிழக்கு பக்கமாக இருந்து என்ன செய்யும்னா இவ்வாறு வீசக்கூடியதாக இருக்கும். அப்ப இலங்கைக்கு வடகில் பருவ காற்றுக்கள் இந்த டிசம்பர் ஜனவரி மாத கால பகுதியில் கிடைக்கின்றன. இது ஒரு பருவக்காற்று, வடகில் பருவக்காற்று. அதே மாதிரி இப்ப தென்மேல் பருவக்காற்று அப்படின்ற நேரத்துல இன்டர்டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன், அதாவது தாளமுக்கம் இங்க இருக்கு ஜூலை மாதம் கால பகுதிகளில். அப்ப என்ன செய்ய போகுது, இங்க உயரமுக்கம் இருக்கிறதா இருந்தால் இங்க தென்னரை கோலத்துல உயரமுக்கம் இருக்கும். அப்ப எங்க ஹை ப்ரெஷர் இங்க இருக்கும். இந்த கோடை மறந்துடுங்க, ஹை ப்ரெஷர் இங்க இருக்கும். அப்போ இந்த ஹை ப்ரெஷர் என்ன செய்ய போகுது, தாளமுக்கத்தை நோக்கி விரைய போறார், இப்படி வர போறார். புவியினுடைய அந்த நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம் கொரியோலிஸ் எஃபெக்ட்னால வலது பக்கமாக திசை திரும்பி இப்படி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் ஜூலை கால பகுதிகளில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் தென்மேல் பக்கம் இருந்து இந்த காற்றுக்கள் கிடைக்க பெறுவதால தென்மேல் பருவக்காற்றுகள் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதைத்தான் நம்ம சொல்றோம் பருவக்காற்றுகள். அதாவது குறிப்பிட்ட சில பருவத்துல மட்டும் ஏற்படுகின்ற காற்றுகளுக்கு உதாரணமாக நம்ம இந்த விஷயத்த சொல்லலாம். அடுத்தது
நம்ம இந்த கடற்காற்று தரைக்காற்று சம்பந்தமாக கதைக்க போறோம். அப்போ கடற்காற்று தரைக்காற்று. ரைட். இந்த கடற்காற்று தரைக்காற்று சம்பந்தமா பேசுற நேரத்துல இதுல இந்த கடற்காற்றையும் தரைக்காற்றையும் ஊக்குவிக்கிறதுல 3 காரணிகள் துணை புரிவதாக இருக்கு. அதுல முதலாவது காரணி பார்த்தால் நிலம் விரைவாக வெப்பமாகி விரைவாக வெப்பத்தை இழக்கும். அப்போ நிலமானது விரைவாக வெப்பமாகி விரைவாக வெப்பத்தை இழக்கும். அப்போ லேண்ட் வந்து குயிக்கா ஹீட் ஆகி குயிக்கா வெப்பத்தை இழக்கிறது இந்த கடற்காற்று தரைக்காற்று தோன்றுவதற்கு ஒரு ஏதுவான காரணியா இருக்கு. அடுத்து 2வது, கடல் பகுதி என்ன செய்யும்னா மெதுவாக சூடாகி மெதுவாக வெப்பமாகி மெதுவாக என்ன செய்யும், இந்த வெப்பத்தை இழக்கும். அப்போ கடல் என்ன செய்யும், அது நீர் பகுதினால என்ன செய்யணும், மெதுவாக ஹீட் ஆகி அந்த வெப்பத்தை இழக்கிறதுக்கு மெதுவாக அந்த வெப்பத்தை இழக்கும். அடுத்தது 3வது, ஹை ப்ரெஷர்ல இருந்து, அதாவது உயரமுக்க வலயத்திலிருந்து தாளமுக்க வலயத்தை நோக்கி, அதாவது லோ ப்ரெஷரை நோக்கி காற்றுகள் விரையும். இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த 3 விஷயத்தையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா கடற்காற்றுனா என்ன தரைக்காற்றுனா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப முதலாவது பார்ப்போம் கடற்காற்று. ரைட். கடற்காற்றுனா என்னன்னா, இப்போ இந்த பகுதியை நீர் பகுதியாக எடுத்துட்டா இது நிலப்பகுதி, இது கடல். அப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னா, இது பெரும்பாலும் பகல் வேளையில இடம்பெறும். பகல் பொழுதுல பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து வெப்பத்தால அதிகமாக ஹீட் ஆகும். அப்ப இங்க சொல்லியிருக்குமே விரைவாக வெப்பமாகும். அப்ப வெப்பமாக என்ன நடக்கும், அங்க உள்ள காற்றுக்கள் சூடாகி விரிவடைந்து மேலே செல்லும். அப்போ அப்படி சூடாகி விரிவடைந்து மேலே சென்றுச்சுன்னா அங்க என்ன அமுக்கம் நிலவும், ஏற்கனவே படிச்சிருக்கோம் நம்ம அமுக்க வளையங்கள் படிக்கிற நேரம் லோ ப்ரெஷர் நிலவும், தாளமுக்கம். அடுத்தது 2வது, இங்கு தாளமுக்கம் நிலவும். ஓகே, அதே பகல் பொழுதுல கடல் பகுதியில் என்ன நடக்கும்னா இது மெதுவாக வெப்பமாகி, அப்போ இங்கே சூரிய வெப்பம் கிடைக்கிற நேரத்தில் மெதுவாக வெப்பமாகும். மெதுவாக அப்ப வெப்பமாகறதுக்கு லேட்டான அங்க என்ன இருக்கும், அங்க ஹை ப்ரெஷர் இருக்கும், அதாவது உயரமுக்கம் நிலவும். அப்போ எப்பவுமே 3வது தேதி சொல்லியிருக்கோம், உயரமுக்கத்துல இருந்து தாளமுக்க வலயத்தை நோக்கி காற்றுகள் பிரயாணம் செய்யும். அப்போ ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷரை நோக்கி காற்றுகள் வரப்போகுது. கடல் பகுதிகளில் ஹை ப்ரெஷர் நிலவுற அதே நேரத்துல லேண்ட் பகுதிகளில் தாளமுக்கம், அதாவது லோ ப்ரெஷர் இருக்கும். அப்போ உயரமுக்கத்திலிருந்து தாளமுக்கத்தை நோக்கி காற்றுகள் வருது. அப்போ இது எங்கிருந்து வருது, கடற்பகுதியிலிருந்து வாரதால இதை கடற்காற்றுகள் அப்படின்னு சொல்றோம். இது லேண்ட் பகுதிக்குள்ள வந்து திரும்பவும் வெப்பமாகி மேலே போய் திரும்பவும் இது என்ன செய்யும்னா சுழற்சி முறையில கடலை போய் அடைவதாக இருக்கும். இதுதான் நம்ம கடற்காற்று அப்படின்னு சொல்றோம். அப்ப இதே மாதிரி தரைக்காற்று. அப்ப தரைக்காற்றுனா என்னன்னு சொன்னா, அப்ப இது கடல், இது நிலம். இந்த தரைக்காற்று பெரும்பாலும் இரவு பொழுதுல நடக்கக்கூடிய விஷயம். இது வந்து நைட்ல தான் இந்த மாதிரி தரைக்காற்றுகள் வீசும். அதாவது பகல் பொழுதுல நிலம் விரைவாக வெப்பமாகணுச்சு, இரவு பொழுதுல விரைவாக அந்த வெப்பத்தை இழந்துரும். அப்போ பகல் பொழுதுல லோ ப்ரெஷரா இருந்த நிலம் இரவு பொழுதுல ஹை ப்ரெஷரா மாறும். ஏன், வெப்பத்தை இழந்துட்டார். அப்ப வெப்பம் அங்க இல்ல, அப்ப என்ன நிலவும், ஹை ப்ரெஷர் நிலவும். ரைட், ஓகே. அடுத்தது கடல் பகுதி பகல் பொழுதுல ஹை ப்ரெஷரா இருந்துச்சு, ஏன்னா மெதுவாக வெப்பத்தை பெற்றார். ஆனா இரவு பொழுதுல அந்த வெப்பத்தை சடுதியாக இழக்க மாட்டார், மெல்லத்தான் இழக்கும். அப்ப மெல்ல இழக்கிற நேரம் அங்க வெப்பம் இருக்கும், அதனால இங்க லோ ப்ரெஷர் இருக்கும்.
அப்போ இரவு பொழுதுல கடல் பகுதிகளில் வெப்பம் இருக்கிறதால லோ ப்ரெஷரும், நிலப்பகுதி வெப்பத்தை இழந்ததால ஹை ப்ரெஷரும் நிலவும். மூன்றாவது தியரிப்படி ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷரை நோக்கி காற்றுகள் வரும். அப்போ நிலப்பகுதியிலிருந்து கடற்பகுதியை நோக்கி காற்றுகள் விரைவதால் இதை தரை காற்றுகள்னு சொல்லுவோம். இந்த காற்று திரும்பவும் மேலே போய் திரும்பவும் நிலப்பகுதியை அடையக்கூடிய மாதிரி இருக்கும். இதைத்தான் நம்ம சொல்றோம் கடற்காற்று, தரைக்காற்று அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது இந்த மூன்றாவது ஓரிடக்காற்றுகள்ல மூன்றாவது வகையை பார்த்தா நம்ம சொல்லலாம் இந்த மலைப்பகுதிகள்லையும் அடுத்தது இந்த பள்ளத்தாக்கு பகுதிகளிலையும் வீசுகின்ற இந்த ஓரிடக்காற்றுகள் சம்பந்தமாக சொல்லலாம். அதுல இந்த மலைப்பகுதிகள் பள்ளத்தாக்குன்ற நேரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மலை சாய்வுகள்ல மேலெழுகின்ற காற்றுகள். இப்ப உதாரணத்துக்கு இப்படி மலை ஒன்று இருந்தா இப்போ இங்கிருந்து வர்ற காற்றுக்கள் என்ன செய்யணும், மேலே போய் இந்த மலை சாய்வூடாக மேலே போய் ஒடுங்கும். இங்க ஒடுங்கி திரும்பவும் என்ன செய்யும்னா இந்த பகுதிகளில் மலை வீழ்ச்சியை ஏற்படுத்தும். அப்போ இது ஒரு வகையான காற்று, மலை காற்றுகள். அப்போ இந்த மாதிரி நிலவுற ஓரிட காற்றுகள். அப்ப இதுக்கு உதாரணம் சொல்லலாம், இங்கு ரொக்கி வட அமெரிக்காவுடைய ரொக்கி மலைத்தொடர் பகுதிகளில், அதே மாதிரி வட அமெரிக்காவில் அப்பலாச்சியன் மலைத்தொடர், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஐரோப்பாவில் பார்த்தா அல்ப்ஸ் மலைத்தொடர் பகுதிகளில், அது மட்டும் இல்லாமல் ஆசியாவில் இமயமலைத்தொடர் பகுதிகளில் எல்லாம் பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரியான சாய்வுகளில் மேலெழுகின்ற காற்று ஒடுங்கி என்ன செய்யுதுன்னா மீண்டும் அந்த சாய்வுகளில் படி வீழ்ச்சியை, அதாவது மலை வீழ்ச்சியை கொடுக்கின்றது. அடுத்து இதே மாதிரி பார்த்தா இந்த பள்ளத்தாக்கு, இப்போ பள்ளத்தாக்கு அப்படின்ற நேரத்தில் பாருங்க, இப்படி பள்ளத்தாக்குகளில் பகல் பொழுதுல என்ன செய்யும்னா இந்த காற்றானது வழியானது அதிகமான வெப்பமாகி இந்த பள்ளத்தாக்கினுடைய சாய்வுகள் ஊடாக மேலெழும். இப்படி போற காற்றுக்கள் இது. அதே மாதிரி இந்த இரவு பொழுதுகளில் இந்த சாய்வுகளில் என்ன செய்யும்னா பெரும்பாலும் குளிர்தன்மை நிலவக்கூடியதாக இருக்கு. அப்போ இதைத்தான் நம்ம சொல்றோம் இந்த மலைத்தொடர்களையும் பள்ளத்தாக்கு பகுதிகளிலையும் வீசுகின்ற காற்றாக அடையாளப்படுத்தலாம். உலகில் காணப்படுற சில ஓரிட காற்றுகளுக்கு உதாரணங்கள் பார்த்தால் இதுல முதலாவது உதாரணமாக நம்ம இந்த கலிபோர்னியா, இது கலிபோர்னியா மாநிலம். இதுல கலிபோர்னியா மாநிலத்துடைய தெற்கு பகுதியிலிருந்து பசிபிக் சமுத்திரத்தை நோக்கி வீசுகின்ற காற்று, இது சொல்லலாம் நம்ம அந்த கீழே காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். வடகிழக்கு பக்கத்துல இருந்து போறதால இதை கீழே காற்றுன்னு சொல்றோம். இது பசிபிக் சமுத்திரத்தை நோக்கி வீசுது. இங்க பசிபிக் சமுத்திரம் இருக்கு. இது ஒரு வறட்சியான காற்று. கலிபோர்னியா மாநிலம் அதிகமான கலிபோர்னியா பாலைநில பகுதி, அதாவது அதிகமாக வெப்பமான பகுதி. அப்ப இங்கிருந்து சமுத்திர பகுதியை நோக்கி வீசுகின்ற காற்றை நம்ம சாண்டா அனா அப்படின்ற பேர் இருக்கு. அதாவது இந்த காற்றை சாண்டா அனா காற்று அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இது ஒரு ஓரிட காற்றாக இருக்கு. அதே மாதிரி அடுத்து பார்த்தால் இந்த சினூக் காற்று, அதாவது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொக்கி மலைத்தொடர் இருக்கு. இந்த பசிபிக் சமுத்திரத்திலிருந்து இந்த ரொக்கி மலைத்தொடரினுடைய சாய்வுகள்ல ரொக்கி மலைத்தொடரை கடந்து வீசுகின்ற காற்று, இதை நம்ம சினூக் காற்று அப்படின்னு சொல்றோம். சினூக் காற்று அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க கலிபோர்னியா பகுதிகளில் சாண்டா அனா காற்றும், இங்கு இந்த ரொக்கி மலைத்தொடரை பசிபிக் சமுத்திரத்திலிருந்து ரொக்கி மலைத்தொடரை கடந்து வீசுகின்ற காற்றை நம்ம சினூக் காற்று அப்படின்னு சொல்றோம். அடுத்த காற்றை பார்த்தால் இந்த ஹெமட்ரன் காற்று, அதாவது ஹெமட்ரன். இங்க நம்ம பார்த்தா ஹெமட்ரன் காற்று எங்க இருந்துன்னா இந்த சஹாரா பாலை நிலத்திலிருந்து இந்த சூடான் பகுதிகளை நோக்கி, சூடான் இந்த இடத்துல சூடான் அப்படின்ற நாடு இருக்கு. இது சஹாரா பாலை நிலம். இவ்வாறு வீசுகின்ற இந்த காற்றை தான் நம்ம சொல்றோம் ஹெமட்ரன் காற்று அப்படின்னு சொல்றோம். இது ஒரு ஓரிட காற்று, குறித்த பிரதேசத்துல மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காற்றுகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோன் காற்றுகள், அதாவது இங்கு மத்திய தரைக்கடல் பகுதிகளில் இருந்து நம்ம பார்த்தால் இந்த அல்ப்ஸ் மலைத்தொடர் பகுதியிலாக போய் ரைன் நதி பகுதிகளுடைய பள்ளத்தாக்கு வரையும் வீசக்கூடிய காற்றுகள் நம்ம ஃபோன் காற்றுகள்னு சொல்றோம். ஃபோன் காற்றுகள், இந்த காற்றுகள் வீசுற நேரம் இந்த காற்று பக்கத்துல மலையும்
காற்று ஒதுக்கு பக்கத்துல வறட்சியும் இருக்கும். அப்போ இப்படி மழை இருக்குன்னா இதை சொல்றோம் காற்று பக்கம், இந்த பக்கத்தை சொல்றோம் காற்று ஒதுக்கு பக்கம். அப்போ இப்படி வீசுற காற்றுகள், அப்போ இந்த ஃபோன் காற்றுகள் பார்த்தீங்கன்னா இந்த காற்று வீசுற இந்த பக்கம் மழை கிடைக்கும், அதே மாதிரி மலைக்கு அந்த பக்கம் காற்று ஒதுக்கு பக்கம் இங்கு வறட்சி இருக்கும். இதை நம்ம சொல்றோம் ஃபோன் காற்று அப்படின்னு சொல்றோம். இது மத்திய தரைக்கடல்ல இருந்து அல்ப்ஸ் மலையை தாண்டி ரைன் நதி பள்ளத்தாக்கு வரைக்கும் வீசுற காற்றுகள். அடுத்தது பார்த்தால் இந்த எகிப்திலிருந்து மத்திய தரைக்கடலை நோக்கி, இது எகிப்து அப்படின்ற நாடு இருக்கு இந்த இடத்துல, இதிலிருந்து மத்திய தரைக்கடலை நோக்கி வீசுகின்ற காற்று, இதை சொல்றோம் கெம்சின் காற்று அப்படின்னு சொல்றோம். இது நம்ம சொல்றோம் எகிப்திலிருந்து மத்திய தரைக்கடலை நோக்கி வீசுகின்ற காற்றாக சொல்றோம். அடுத்து பார்த்தால் இந்த வட ஆப்பிரிக்க பகுதிகளிலையும், அடுத்து பார்த்தீங்கன்னா இத்தாலி பகுதிகளிலையும் வீசுகின்ற இந்த காற்று, இது இந்த தூசி துணிக்கைகளை கொண்ட காற்று, இதை சொல்றோம் சிரோக்கோ அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த காற்றுக்கு பேர் சிரோக்கோ அப்படின்ற பேர். அப்போ இப்படி உலகத்துல பல ஓரிட காற்றுகள், இன்னும் நிறைய காற்றுகள் இருக்கு. இப்போ உங்களுக்கு உதாரணமாக சில காற்றுகளை தந்திருக்கேன். அப்போ இந்த காற்றுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல தாக்கம் செலுத்தக்கூடிய காற்றுகளாக இருக்கு. அப்போ நம்ம இதை தான் நம்ம ஓரிட காற்றுகள் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஓரிட காற்றுகளை 3 வகைப்படுத்தி பார்த்திருக்கோம். முதலாவது பருவக்காற்றுகள், 2வது விஷயம் தரைக்காற்று கடல் காற்று சமமா பார்த்தோம். இங்கு 3வது விஷயம் மலை மற்றும் பள்ளத்தாக்குகள்ல ஏற்படுகின்ற இந்த ஓரிட காற்றுகளை பார்த்திருக்கோம். இதுதான் இந்த ஓரிட காற்றுகள் பற்றிய விடயமாக இருக்கும். இதோட நம்ம இந்த உயர்தர புவியியல்ல 6வது அலகுல 3வது உப அலகு சம்பந்தமான முழுமையான விடயங்கள் நிறைவடையுது. இதே மாதிரி வேறொரு அலகினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தரம் 6 தொடக்கம் சாதாரண தர மாணவர்களுக்கான வரலாறு புவியியல் பாடங்கள், உயர்தர மாணவர்களுக்கான அரசியல் விஞ்ஞானம் புவியியல் போன்ற பாடங்களுக்கான காணொளிகளையும் சாகியம் யூடியூப் ஊடாக பெற்றுக்கொள்ளலாம்.